ஹாய் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ், வெல்கம் டு அஜய் மார்க் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னா, இங்கே மெக்சிகோவில் கசோனா அப்படிங்கிற ஒரு பிளேஸில் இருக்க ஒரு சேனத்துக்கு வந்திருக்கோம். இந்த சேனத்தை என்ட்ரு சின்ன ஒரு தீம் பார்க் மாதிரி 350 பெசோ என்ட்ரன்ஸ் ஃபீஸு. உள்ளே வந்தோடனே நம்ம சைக்கிள் எடுத்துகிட்டு இதுக்குள்ளே ஒரு 3 சேனத்து அப்படிங்கிறது வேறு ஒன்றும் இல்லை, கடல், கிணறு. அந்த கிணத்துக்கு போக போகிறோம், சுற்றி பார்க்க போகிறோம். வாங்க விளாக்ல என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஜாக்கெட் போட்டிருக்கோம், சைக்கிள் எடுத்துட்டோம். வாங்க உள்ளே போய் என்ன இருக்குன்னு பார்ப்போம். நம்மளோட 2 புது ஃப்ரெண்ட்ஸை காட்ட போகிறோம். இவர் வந்து இவர் வந்து நம்ம இந்தியா பெங்களூர் டீமு. இவர் வந்து விக்டர், இவர் வந்து ஸ்பெயின் ஸ்பானிஷ்காரர். ஸோ நம்ம இப்போ தான் ட்ரிப்பை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். வாங்க போகலாம். Let's go. அபூர் ப்ரோ, Victor bro, are you tired? No. Okay. ஒத்த வழி காட்டு பாதையாக இருக்குது. இந்த சைக்கிள் எப்படி பார்த்தீங்கன்னா பிரேக் கிடையாது, ஒன் சைட் பெடல். ஃப்ரண்டில் பெடல் பண்ணோம்னா மூவ்மெண்ட் ஆகும், பேக்கில் பெடல் பண்ணோம்னா அப்படியே ஸ்டாப் ஆகும். இது டிஃப்ரெண்டான சைக்கிள், இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் நான். சைக்கிளில் போயிட்டு இருக்கும்போதே ஒரு பஸ்ஸாக ட்ரெயினாக வேணான்னு தெரில, டூரிஸ்ட்காண்டி போயிட்டுருக்கு. ஓகே, இங்கே வந்தவொடனே இங்கே லெஃப்ட் சைடில் வந்து செனத்தே கெசபெல் அப்படின்னு ஒரு வழி போட்டிருக்காங்க, அதுக்குள்ளே போயிட்டுருக்கோம். இது சடன் பிளான், விளாகருக்கு போகிறேன்னு தெரியாது, அதனால் நான் மைக்கெலாம் கொண்டு வரல. ஸோ சவுண்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. எல்லாரும் சைக்கிளை பார்க் பண்ணிட்டு குளிக்க போயிருக்காங்க பாருங்கள். எல்லாருமே சைக்கிள் இங்கே பார்க் பண்ணியிருக்காங்க. திரும்பி வரும்போது யாரும் சைக்கிள் எடுத்துக்கணும் பிரச்சனை இல்லை, ஏன்னா எல்லாமே உங்களோட கம்பெனி சைக்கிள் தான், எதோனா கொண்டு போய் கொடுத்துடலாம். வாங்க உள்ளே எப்படி இருக்குன்னு பார்ப்போம். தெரியல, இப்போ பேக் வச்சுட்டு இருக்காங்க அங்கே. உள்ள செனத்தை போய் குளிக்க முன்னாடி இங்கே நேச்சுரலாக ஒரு சாப்பிடும் வச்சுருக்காங்க. இதில் குளிச்சு போயிட்டா பெஸ்ட்டு, நம்ம உடம்புல இருக்கிற ஆளுக்கு எல்லாமே அங்கே கிணத்துல போகாது. ஸோ இங்கே குளிச்சுட்டு போகலாம். இதில் இந்த ஷவரில் குளிச்சுட்டோம். இப்போ அங்கே உள்ளே போனால் செனத்தை எப்படின்னு பார்க்கலாம். இங்கே போயிட்டு இருக்கு அப்படியே. இது பார்க்குறதுக்கே லைட்டாக பயமாக இருக்குது. இதில் நீச்சல் தெரியும், மேனேஜ் பண்ணிக்கலாம். வாங்க. இப்போ உனக்கு கீழே உள்ள போட்டுறதா ப்ளீஸ்.
1 hour later. ஓகே, மொத்தமாக குளிச்சுட்டு இது ஃபுல்லாக ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்துட்டோம். வாங்க நெக்ஸ்ட்டு சேனத்துக்கு போகலாம். வாங்க நெக்ஸ்ட்டு போகலாம். வழியே பாருங்கள், சூப்பராக இருக்குது. Where it is? இது என்னோடது இல்லை, அடுத்தவங்க என்னோடதான். ஒரு அட்வென்ச்சர் ட்ரிப் மாதிரி தான் போயிட்டுருக்கோம். ஆக்சுவலாக இருக்கிறதுக்கு யாராவது தான் குளிக்க தான் போகிறோம். அதான் ஒரு கிணத்துலேருந்து அடுத்த கிணத்துக்கு போகிற வழி சைக்கிள், லைட்டாக ஸ்மால் ஹில் ஸ்டேஷன் மாதிரி ஒரு வாழ்க்கை எல்லாமே ஒரு நல்லா சூப்பராக இருக்குது. ஒரு புகைக்குள்ளே போகிற மாதிரி உள்ளே பூந்து போகிறாங்க. இங்கே சுற்றி ஆட்கள் இருக்கிறனால நம்ம தைரியமாக போகிறோம். சப்போஸ் தனியாக வந்துருந்தா இந்த இடத்த பார்த்தாலே பயமாக இருக்கும், போக மாட்டோம். வாங்க உள்ளே இறங்கி போகலாம், எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஆட்கள் வந்த வண்ணமும் போன வண்ணமுமா இருக்கு. நம்ம தனியாக போயிட்டு இருக்கோம். அப்படியே அந்த ஈரப்பதம் ஸ்மெல் அடிக்குதுங்க. Wow. இது ஒரு திறந்த வெளி கிணத்து. ஆக்சுவலாக இது ரொம்ப அந்த கிணத்தே ஓரளவுக்கு ஆழம் இல்லை. இது ரொம்ப ஆழமாக இருக்குன்னு நினைக்கிறேன். அப்புறம் கயிறு கட்டி விட்டுருக்காங்க. யாருமே இந்த லிமிட்டை தாண்டி போக மாட்டாங்க. அப்போ ஆழமாக இருக்குன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். 1 hour later. டேனியல் நியூ ஃப்ரெண்ட். ஓகே, இங்கே முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் சேனத்தே போகலாம். You have to handle the cycle before that, right? I think, yeah. We leave the cycle and then go to the cenote. Is the last one is behind near the one. இங்கே போகிறோம், அங்கே போடுறோம். உடும்பு நம்ம ஒரு உடும்பு. In Tamil. Is Indian name? Yes, Udumbu. It's very difficult. It's even difficult for him. In Spain is iguana. In Mexico also it's called iguana. எங்க நம்ம போறோம்? ரிட்டர்ன் டே பைசைக்கிள்ஸ். சைக்கிள் ரிட்டர்ன் வந்திருக்கோம். இது ரிட்டர்ன் பண்ணிட்டு தான் நம்ம 3ஆவது சேனத்துக்கு போகணும். பூல் கொக்கும். ரெண்டு முடிஞ்சு 3ஆவது சேனத்துக்கு இறங்கி போகலாம். இது 3ஆவது சேனத்தை வந்து கொஞ்சம் திறந்த வெளி தான். ஃபஸ்ட்டு ரொம்ப குகமாக இருந்துச்சு.
ரெண்டாவது மீடியமாக இறங்கி போனோம். மூணாவது வந்து ஃபுல் ஓப்பன் தான், திறந்த வெளி கிணறு தான். தினமோதும் கரை தோறும் அடாரும் இசை பாடும் கங்கை வரும் யமுனை வரும் வையை வரும் பொருணை வரும் தினமோதும் கரை தோறும் அடாரும் இசை பாடும் கங்கை வரும் யமுனை வரும் வையை வரும் பொருணை வரும் காதலி அருமை பிரிவில் மனைவியின் அருமை மறைவில் நீரின் அருமை அறிவாய் கோடையிலே வெட்கம் வந்தால் உறையும் விரல்கள் தொட்டால் உருகும் நீரும் பெண்ணும் ஒன்று வாடையிலே தண்ணீர் குடத்தில் பிறக்கிறோமோ தண்ணீர் கரையில் முடிக்கிறோமோ. 3 கிணத்துலேயே குளிச்சு வந்து லைஃப் ஜாக்கெட் கொடுத்துட்டு குளிச்சுட்டு வந்துட்டோம். ஷவரில் குளிச்சுட்டு வந்துட்டோம், ட்ரெஸ் மாற்றிட்டோம். இப்போ வாங்க இங்கேயே இந்த பேக்கேஜோடு சேர்த்து ஃபுட்டு வந்து நல்லா இல்லை, ரொம்ப காஸ்ட்லியாக இருந்துச்சு. நாங்கள் வெளியே காரில் வேறு பக்கத்து ரெஸ்டாரண்ட் போய் சாப்பிட்டுட்டு அப்படியே ஹோட்டலுக்கு போகிறோம். வாங்க போகலாம். இங்கே நாங்கள் என்ட்ரன்ஸ் இது நாட்டுனாயும் லேபரும் கிராஸ் மாதிரி இருக்குது. This big hall, so maybe we can take one or two. கடைசியாக ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் ஃபுட்டு வந்துருச்சு. என்னென்னு பாருங்கள். ஆல் ஆர் மெக்சிகன் ஃபுட். ஆக்சுவலாக எதுவுமே நல்லா இல்லை, எல்லாமே சாப்பிட்டு பாதி சாப்பிட்டோம். என்னால் ஃபுல்லாக கவர் பண்ண முடியல. இப்போ சாப்பிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். நெக்ஸ்ட் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. மணி பேர் பார்த்தீங்கன்னா ஒரு 6 மணி ஆகுது. ஒரு ஃபுல் டே 350 பெசோவுக்கு ரியலி ஒர்த்தான பிளேஸு. கிளம்பலாம், ஹோட்டல் போகலாம். ரூமுக்கு வந்தாச்சு. செனோத்தை போய் நல்லா சுற்றி பார்த்துட்டு குளிச்சுட்டு எவ்வளோ தூரம் கவர் பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் கவர் பண்ணி போஸ்ட் போட்டிருக்கேன். வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.